Hello students, welcome back to Zentrix Academy. இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல மார்க்கெட் பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னு பார்க்க போறோம், டிஸ்கவுண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் இன் கேஸ் வந்து மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பிரைஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸ் இருக்குங்களா? காஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு 800 ரூபாய் இருக்கு, ஒரு பொருளோடது 800 ரூபாய் இருக்குன்னா, ஆனா அந்த டேக் இருக்குல்ல, அந்த டேக்ல வந்து 1000 ருபீஸ் போட்டிருப்பாங்க. சரிங்களா? 1000 ருபீஸ்னு போட்டிருப்பாங்க. 800 ரூபா தான் அது ஆக்சுவல் பிரைஸ். ஆனா டேக்ல வந்து 800 ரூபா போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ன்ற பேர்ல ஒரு 10% டிஸ்கவுண்ட்ன்ற பேர்ல அதை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அது வியாபாரம் பண்ணும்போது என்ன ஆகும்? 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு வரும்? 900 ருபீஸ் ஆகுமா? கடைக்காரனுக்கு என்ன, 800 ரூபா பொருளை 900 ருபீஸ்க்கு விற்கிறான். சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் வந்து 800, செல்லிங் பிரைஸ் வந்து 900. இதுக்கு நடுவுல ஒரு ரோல் ப்ளே பண்றது வந்து மார்க்கெட் பிரைஸ். சும்மா வந்து கடைக்காரங்களோட ஆசைக்காக, ஓகேவா, 1000 ருபீஸ்னு போட்டு, ஐ மீன் கஸ்டமர்ஸோட ஆசைக்காக 1000 ருபீஸ்னு போட்டு அதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா பரவாயில்ல டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்களே சொல்லிட்டு வாங்குவாங்கல்ல, அதுதான் வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் எப்படி பார்த்தாலும் லாபம் வந்து கடைக்காரங்களுக்கு தான். சரிங்களா? இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட், செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸில் மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒரு ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அவங்களே டிஸ்கவுண்ட்ன்ற பேரில் டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் ப்ரைஸில் வந்து செல் பண்ணுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் பிடிச்சிக்கோங்க. இப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? கரெக்டு தானே? இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் என்ன, 900 ருபீஸா? மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, 1000 ருபீஸா? மைனஸ் டிஸ்கவுண்ட் என்ன, 10% வந்து 100 ருபீஸ். மைனஸ் பண்ணோம்னா 900 ருபீஸ். கரெக்டாக வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். பாருங்க, மார்க்கெட் ப்ரைஸ், ப்ரைஸ் ரிட்டன் ஆன் ஆர்டிக்கல். சரியா? மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க, லேபிள் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? A shirt has a price tag of 2000 rupees. இப்போ ப்ரைஸ் டேக்ல இருக்கிறது எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ் தான். சரிங்களா? ப்ரைஸ் டேக்ல இருக்கிறது மார்க்கெட் ப்ரைஸ், மார்க் ப்ரைஸ், லேபிள் ப்ரைஸ், இது எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ் தான். சரிங்களா? இப்போ டிஸ்கவுண்ட்ன்ற பேர்ல 20% டிஸ்கவுண்ட்னு கொடுக்குறாங்களா? 20% டிஸ்கவுண்ட்னா 400 ருபீஸ் போதா? ஓகேவா? இப்போ 2000 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ்னா அதில் வந்து 20% ஆஃப் 2000 வந்து 400 போச்சு அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோ செல்லிங் ப்ரைஸாக இருக்கும்? 1600 இருக்கும். சரிங்களா? கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான், அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. பாருங்க, டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டேக்ல போட்டிருக்க மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் போட்டோம்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் போடக்கூடாது, இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் பண்ணணும், இன்டூ 100. அடுத்து வர ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100. சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100. சரிங்களா? அதே தான், இந்த ஃபார்முலா தான். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் எக்ஸ் பை 100 தான். இப்போ வந்து 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ என்ன இருக்கும்? மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் 10, 90 பை 100. இந்த மாதிரி 90 பை 100 எழுதக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வந்து 9 பை 10 எழுதிக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி தான். இதே மாதிரி 80 பை 100, 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 80 பை 100 வருமா? 80 பை 100 எழுதக்கூடாது, 4 பை 5 தான் எழுதணும். சரிங்களா? A shirt is marked at 800 rupees. A discount of 10% is offered. Find the selling price. இப்போ தான் பார்த்தோம். இப்போ selling price is equal to market price in 100 minus discount percentage by 100. என்ன வருது பார்க்கலாம். மார்க் ப்ரைஸ் என்ன, 800ன்னு சொல்லிட்டாங்க, இன்டூ 100 மைனஸ் 10 எவ்வளோ பர்சன்டேஜ்? 90 பை 100. 90 பை 100 9 பை 10 எழுதலாமா? படித்தோம்னா 8 9s 72, 720 ருபீஸ் தான் செல்லிங் ப்ரைஸு. அடுத்த சம் பாருங்க, டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் 20% என்ன, 80 பை 100. 80 பை 100 வந்து எப்படி எழுதலாம்? 4 பை 5 எழுதலாமா? அதை அடித்தோம்னா 500. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன, 2000 ருபீஸு. சரிங்களா?
அடுத்த சம் பாருங்க. மார்க்கெட் பிரைஸ் என்ன சொல்றாங்க? 4800 சொல்றாங்க. செல்லிங் பிரைஸ் வந்து 4018 சொல்றாங்க. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மார்க்கெட் பிரைஸையும் செல்லிங் பிரைஸும் குடுத்துறாங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு ஈஸியா டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சலாமா? டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டூ மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இப்பதான் பார்த்தோம் இந்த ஃபார்முலா. மார்க் பிரைஸ் என்ன? 4800 வந்து மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் 4080 வந்து செல்லிங் பிரைஸ். மைனஸ் பண்ண என்ன வருது? 720 rupees வருதா டிஸ்கவுண்ட்? இப்போ டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன? டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டூ 100 ஆகும். இது ஆன்சர் போடுங்க பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் என்ன? 720 rupees டிவைடட் பை மார்க் பிரைஸ் என்ன? 4800 இன்டூ 100. சரியா? அடிச்சோம்னா டுவெல் டேபிள் அடிச்சோம்னா 0. இங்கே வந்து 6 டைம்ஸ் வருமா? அடிச்சோம்னா 3/20 வந்து 15% நமக்கு தெரியும். 3/20 is equal to 15%. அடுத்து ரிவர்ஸ் ஃபார்முலா. இப்போ பாருங்க, நம்ம வந்து மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. மார்க் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? செல்லிங் பிரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ். இதுக்கு முன்னாடியான ஃபார்முலா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? மார்க்கெட் பிரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் பை 100. இப்போ வந்து அப்படியே உல்டாவாக போடுறோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பக்கம் போயிடும். செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும். அவ்வளோதான். அப்படியே உல்டாவாக இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா பாருங்க. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் பை 100. ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டி பர்சன்டேஜ். அப்படி நியூமரேட்டர் டினாமினேட்டரும் மாறி இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? பாருங்க, செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1350 கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் 10% கொடுத்துறாங்க. மார்க்கெட் பிரைஸ் கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம் மார்க் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் இன்டூ 100 மைனஸ் டி பர்சன்டேஜ். சரிங்களா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பாருங்க, 1350 இன்டூ 100 மைனஸ் 10%. 100 மைனஸ் 10% என்ன? 10/9 எழுதலாமா? இப்போ 9 டேபிள் அடிக்கலாமா? 9 டேபிள் அடிச்சோம்னா 1 9 9 4 150. இப்போ வந்து 1500 rupees தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் நம்ம விற்கிற ப்ரைஸ் என்ன? 1350. சரிங்களா? அவ்வளோதான். இதுலேயும் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, மார்க் ப்ரைஸ் கேட்குறாங்க. சரிங்களா? மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் என்ன? செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100/100 மைனஸ் டி பர்சன்டேஜ். 100 மைனஸ் டி பர்சன்டேஜ் என்ன வருது? 100/80 வருது. 100/80 வந்து 5/4 எழுதலாம். 4 டேபிள் அடிச்சோம்னா 2800 தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? 2800 தான் மார்க்டு ப்ரைஸ். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அண்ட் ஆர்டிக்கல் அட் 6000 rupeesன்னு சொல்றாங்க. 15% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாரு அவரு. ஃபைன் தி செல்லிங் ப்ரைஸ். டேரெக்டாக போட்டுடலாம். செல்லிங் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் இன்டூ 100 மைனஸ் டி பர்சன்டேஜ் பை 100. சரிங்களா? 100 மைனஸ் டி பர்சன்டேஜ் என்ன வரும்? 85/100 வருமா? 85/100 எப்படி எழுதலாம்? 17/20 எழுதலாமா? இதை அடிச்சோம்னா 300. 17 into 3 வந்து 5100. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் வந்து 5100 rupees. சரிங்களா? அடுத்த டெலிவிஷன் இஸ் மார்க்கெட் 48,000 சொல்லியிருக்காங்க. 25% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம டேரக்ட் ஃபார்முலா மெத்தட்லேயே போட்டுக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் என்ன? 48,000 இன்டூ 100 மைனஸ் டி பர்சன்டேஜ் பை 100. ஓகேவா? 25% மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 75/100 வருமா? 75/100 வந்து 3/4 எழுதலாமா? அடிச்சோம்னா 1200. இப்போ வந்து 12 into 3 வந்து 36 வருமா? இப்போ 36,000 தான் நமக்கான செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா? அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து 800ன்னு சொல்லிட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1000 சொல்லிட்டாங்க. டிஸ்கவுண்ட் 10% கேட்குறாங்க. இது வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நல்லா பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 800. ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸு
குடுத்துட்டாங்க. ₹1000 சரிங்களா? டிஸ்கவுண்ட்டு 10%ன்றது குடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100 இப்போ நமக்கு என்ன தெரியணும்? ப்ராஃபிட் தெரியணும், காஸ்ட் பிரைஸ் தெரியணும். ஐ மீன் காஸ்ட் பிரைஸ் நமக்கு தெரியும், ப்ராஃபிட் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸுங்களா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ்ங்களா? கரெக்டா? இப்போ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10% டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. மார்க் ப்ரைஸில் 10% டிஸ்கவுண்ட். ஓகேவா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸில் என்ன 1000 இன்டூ இப்போ இந்த ஃபார்முலா படி போட்டோம்னா 90/100 போட்டோம்னா ₹900 தான் செல்லிங் ப்ரைஸு. இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், சீக்கிரம் சம் போட்டுடலாம். நான் சும்மா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இவ்வளோ பொறுமையாக நான் சம் போட்டிருக்கேன். இப்போ செல்லிங் ப்ரைஸ் தெரியும், காஸ்ட் ப்ரைஸ் தெரியும். இப்போ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்துருமா? இப்போ ப்ராஃபிட் என்ன? 900 மைனஸ் 800 வந்து ₹100. ப்ராஃபிட் வந்து ₹100. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ப்ராஃபிட் என்ன? ₹100 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 800 இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ அடிச்சோம்னா 1/8 இஸ் ஈக்குவல் டு என்ன பர்சன்டேஜ்? 12.5%. 12.5% தான் நமக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதே மாதிரி சிமிலர் சம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த சம் வந்து நீங்களே போட்டு பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்ட்டு. இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன வரும்னா இதுக்கான ஆன்சர் வந்து 20%. சரிங்களா? போன சம்மை திருப்பி பார்க்காம இந்த சம் போடுங்க, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு பார்க்கலாம். அடுத்து ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அன் ஆர்டிக்கல் 25% above the காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? he allows 10% டிஸ்கவுண்ட் ஃபைன் தி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாமே பெர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்றதை அசியூம் பண்ணிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்றதை அசியூம் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அன் ஆர்டிக்கல் 25% above தி காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸோட 25% அதிகம்னா 100ல் 25% என்ன? 25. ஓகேவா? இப்போ 25% அதிகம்னா 100 + 25 125. சரிங்களா? இப்போ மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹125 நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? he allows 10% டிஸ்கவுண்ட். ஓகேவா? இதில் இந்த மார்க் ப்ரைஸில் 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு நம்ம என்னென்ன தேவை? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. சரிங்களா? இப்போ ப்ராஃபிட்டுக்கு என்ன தேவை? ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் என்ன? 125 இன்டூ 100 மைனஸ் டி பர்சன்டேஜ் பை 100. 100 மைனஸ் டி பர்சன்டேஜ் என்ன? 9/10. சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 125 இன்டூ 9 5 are 45, 9 2 are 18, 2 2 11. ஓகேவா? 112.5 தான் நமக்கான செல்லிங் ப்ரைஸு. இதை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிச்சலாமா? ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 100 மைனஸ் பண்ணுற பட்சத்தில் என்ன வரும்? ₹12.5 வருமா? ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளோ? 12.5/100 இன்டூ 100. டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுடலாம். 12.5% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஷாப்கீப்பர் மார்க்ஸ் அன் ஆர்டிக்கல் 40% above தி காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் he gives 20% டிஸ்கவுண்ட். சிமிலர் சம் தான். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க? காஸ்ட் ப்ரைஸை விட 40% அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்க? அப்போ காஸ்ட் ப்ரைஸை வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும்? 100ன்றதை அசியூம் பண்ணிக்கணும். இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க? ₹40 அதை விட அதிகம்ன்றாங்க. 40% அதிகம்ன்றாங்க. 100ல் 40% வந்து 40 தான். ஸோ அதை விட அதிகம்னு சொன்னாங்கன்னா ₹140. சரிங்களா? அதில் 20% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன? 20% டிஸ்கவுண்ட். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா 12% தான் இதுக்கான ஆன்சர். கரெக்டாக போடுறீங்களா என்னன்னு பாருங்க. சரிங்களா? இங்கே பாருங்க. எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணாதீங்க. சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கால்குலேட் பண்ணாதீங்க. டேரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது என்ன சொல்கிறாங்க? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா
2400 இன்ட்டு 85/100 போட்டோம்னா நமக்கான சம் வந்து முடிஞ்சிருது. என்ன 17/20. இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணோம்னா 2040 வந்து வரும். சரிங்களா? நீங்கள் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இது இது வந்து ஒரு ஃபார்முலாவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 85% வந்து நம்மளோட செல்லிங் ப்ரைஸ்ன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. சரிங்களா? அது 15% மைனஸ் பண்ணால் போதும், நமக்கு வந்து 85%க்கான அமௌண்ட் வந்துடும். நமக்கான செல்லிங் ப்ரைஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சம் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. ஓகேவா? எப்பயுமே காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்கவுண்ட்டை வந்து காஸ்ட் ப்ரைஸ் வச்சு கால்குலேட் பண்ணிடுவாங்க. காஸ்ட் ப்ரைஸ் வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. எப்பயுமே டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? டிஸ்கவுண்ட்கான ஃபார்முலா என்ன? டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. சரிங்களா? அடுத்து ப்ராஃபிட்டை வந்து செல்லிங் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது தப்பு. சரிங்களா? ப்ராஃபிட் வந்து எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகேவா? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. சரிங்களா? இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தப்பு பண்ணுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸு, இங்கே காஸ்ட் ப்ரைஸு. ப்ராஃபிட்டுக்கு வந்து எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்க்கு வந்து எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸ் தான். ஓகேவா? இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸு. இதுக்கான ஆன்சர் முடிஞ்ச கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து இதுக்கான சம்மரி என்ன பாருங்கள். டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ தான் பார்த்தோம். டிஸ்கவுண்ட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100 மைனஸ் டிஸ்கவுண்ட் பை 100 போட்டால் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதே மார்க்கெட் ப்ரைஸை கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஃபார்முலா தான். சரிங்களா? செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100/100 மைனஸ் டிஸ்கவுண்ட்டு. சரிங்களா? டிஸ்கவுண்ட் எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.